டெய்லி தெய்வீகம் சேனல் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறுவது உங்கள் ஈரோடு கௌரி சத்தியமூர்த்தி. இன்றைய தினம் சூலினி துர்க்கையை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சிகளை காண்போமா? சூலினி துர்க்கையின் சிறப்புகள். 3 அங்கங்களுடன் கூடிய சூலத்தை கையில் ஏந்தியுள்ளதால் சூலினி துர்க்கை என இத்தேவி வழிபடப்படுகிறார். சூலம், பானம், கத்தி, சக்கரம், சங்கு, கதை, வில், பாசம் இவற்றை கைகளில் தரித்து கொண்டருளும் அம்பிகை இவள். உயரமான கிரீடத்தை கொண்டவள். மேகம் போன்ற நிறத்தினள். அணிகலன்களை அணிந்து அழகே உருக தோற்றமளிக்கும் இத்தேவி சிம்ம வாகனத்தை தன் வாகனமாக கொண்டவள். கத்தி கேடயத்துடன் கூடிய ஜெயா, விஜயா, பத்ரா, சூல காத்தியாயினி என்னும் 4 கன்னியர்களால் சூழப்பட்டவள் இந்த சூலினி துர்க்கை. அம்பிகை மும்மூன்றாக உள்ள எல்லா வடிவங்களாகவும் விளங்குகிறாள். ஸ்தூலம், சூஷ்மம், காரணம் போன்ற 3 சரீரங்களாகவும், கர்மம், உபாசனை, ஞானம் எனும் மார்க்கங்களாகவும், அகார, உகார, மகாரா என்னும் பிரணவத்தில் உள்ள பீஜாட்சரங்களாகவும், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்திகளாகவும், போர்போஸ்வக என்னும் லோகங்களாகவும், சத்வம், ரஜஸ், தமஸ் எனும் குணங்களாகவும், ஜாக்ரஸ்வப்ன, சுஷீப்த எனும் அவஸ்தைகளாகவும், சத் சித் ஆனந்தம் எனும் நிலைகளாகவும், சூரியன், சந்திரன், அக்னி போன்ற ஜோதிகளாகவும், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் போன்ற காரியங்களாகவும் இத்தேவி விளங்குகிறார். அனைத்திலும் 3ஆக விளங்கி அதற்கு அப்பாலும் துரிய நிலையில் 4ஆக விளங்குபவள். மும்மூன்றாக உள்ள சகலமானவைகளும் எந்த தேவியை வணங்கி நிற்கின்றதோ அவளே சூலினி துர்க்கை என்கிறது திரிபுரோப நிஷத். மகாதேவியின் உடல் ஓங்கார ரூபமாகவும் ஹ்ரீங்கார ரூபமாகவும் இரண்டும் சேர்ந்து ஓம் ஹ்ரீம் ரூபமாய் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. திரிபுர சம்ஹாரம் செய்ய முனைந்த சிவபெருமானுக்கு சூலம் ஏந்திய கையுடன் பக்கத்துணையாக இருந்தவள் இந்த சூலினி துர்க்கை. ராவண சம்ஹாரத்தில் ராமனுக்கு துணையாக இருந்து வெற்றியை தேடித்தந்தவள் இவள். அம்பிகையின் நினைவு தாமரை காடுகள் மலர்வதற்கு காரணமான உதய சூரியனாக விளங்குகிறது. இனிமையான வசந்த காலத்தில் பாடும் குயில்கள் போல கவி வாணர்கள் தேவியின் தியான விசேஷத்தால் கவிகளை இயற்றி பாடும் திறன் பெறுகிறார்கள். பௌர்ணமி தினத்தன்று தேவி அமுதத்தை பொழியும் நிலவில் ஞானமே வடிவாய் வீற்றிருக்கிறார். இதை சந்திர மண்டல மத்தியகா என்றும் லலிதா சகஸ்ரநாமம் மெய்ப்பிக்கப்படுகிறது. தேவி நாம் மனத்தால் நினைத்த மாத்திரத்தில் மனத்தில் எழுந்தருள்வாய். தேவி ஞான வடிவமாக திகழ்பவள். அஞ்ஞானத்தை அழித்து மெய்ஞானம் அருள்பவள். நீலோத்பலம் போன்ற கண்கள், அக்னி போல் ஜொலிக்கும் அக்னி, கையில் திரிசூலம் ஏந்திய அருள்பவள். ஈசன் காமனை கண்ணால் காய்ந்தார், காலனை காலால் கடிந்தார். தேவி மன்மதனை தன் சந்திர நேத்திரத்தால் அமிர்தத்தை பொழிந்து அவளை யாரும் ஜெயிக்க முடியாத வரத்தையும் தந்து அனுப்பினாள். ஈசன் புரிந்த திருவிளையாடல்கள் அனைத்தும் தேவியின் அனுகிரகத்தினாலேயே நிகழ்ந்தது. முக்கண்ணன் ஆகிய ஈசனின் கண்களுக்கு விருந்தாகும் தேவி மிகச்சிறந்த சௌந்தர்யவதி ஆவாள். அவள் முகமென்னும் தாமரை மன்மதனின் முதல் பானமாகிய தாமரையை இகழ்வது போலவும் அதை தன் அழகால் துன்புறுத்துவது போலவும் உள்ளது. மேலும் இந்த முகத்தாமரையில் பிறந்த நான்முகனின் வாகனமான அன்னத்தையும் தன் நடையால் தேவி ஜெயிக்கிறாள். தேவர்கள் அமிர்தம் உண்டதால் என்றுமே நரை, திரை, மூப்பு, மரணம் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் என்றும் யவ்வனமாகவே இருப்பவர்கள். ஏதாவது நல்ல உணவு கிடைத்தால் தேவாமிர்தமாக இருக்கிறது என்று அமிர்தத்துக்கு ஈடாக கூறுவோம். தேவர்கள் உண்ணும் அமிர்தத்தையும் தன் இனிமையான சொற்களால் ஏக்கமுறச் செய்யும் சொல்வளம் படைத்தவள் அம்பிகை. அம்பிகையின் திருவடிகள் 2 தாமரை புஷ்பங்கள். புஷ்பங்கள் பூமியில் நடந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல மெத்து மெத்து என்று மெதுவாக நடப்பதில் அந்த திருவடிகள் கஜேந்திரனை தோற்கடிக்கிறது. தேவியின் பாதங்கள் தாமரை மலர்களிடம் பொறாமை கொள்கின்றது. மிக உயர்ந்த ஞானிகளும் தேவியின் பாதங்களில் மிகுந்த ஆசை கொள்கிறார்கள். தேவியின் திருவடிகள்
போகம் மோட்சம் என்ற இரண்டையுமே தருவதால் முனிவர்களும் ஞானியர்களும் அப்பாகங்களில் வீழ்ந்து வணங்கியே மோட்சத்தை பெறுகின்றார்கள். கங்கா யமுனா சரஸ்வதி தேவியை நமோ நமக. இதனாலேயே தேவி உபாசனை போகம் மோட்சம் இரண்டையுமே தரவல்லது. தேவி வேண்டுவோர்க்கு வேண்டியதை தரவல்லவள். தேவியின் பாதங்களில் யானை போன்ற நடையால் தாமரையை பழிக்கும் குணத்தால் ஞானிகளின் ஆசைக்கு இருப்பிடமாய் உள்ளதால் துரோகம் பொறாமை காமம் ஆகிய குணங்களை கொண்டிருந்தும் ஞானிகள் அதை விரும்புவது அவசியம் என மூகர் தன் பாதாரவிந்த சதகத்தின் கரீந்திராய துதியில் அருளியுள்ளார். தேவியின் திருவடியின் மகிமையை யாரால் இயம்ப முடியும்? தேவியின் திருவடிகளை வணங்குபவர்கள் மகாபாஷ்யம் எனும் வியாக்கியானத்தை இயற்றிய பதஞ்சலி முனிவராக அவதரித்த ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு அதில் துயிலும் திருமாலை போல ஆவார்கள். ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ரங்கநாத சுவாமினே நமோ நமக. மன்மதனின் நெற்றிக்கண்ணால் எரித்த பரமேஸ்வரன் எனும் பெரிய தெய்வமாகவும் ஆவார்கள். வண்டுகள் உரையும் தாமரையில் வசிக்கும் நான்முகன் என்ற பிரம்ம தேவனாகவும் செய்துவிடும். மும்மூர்த்திகளும் கூட தேவியின் பாத துளியாலேயே தங்களுடைய தொழில்களை ஆற்ற வல்லவராகிறார்கள். அவ்வாறே நாமும் தேவியின் பாத கமலங்களை பணிந்து இகபர சுகம் பெறலாம். தேவியின் பாதங்களில் எப்பொழுதுமே லாட்சா ரசம் அல்லது மருதாணி ஈரம் உலராமல் காணப்படும். தேவியின் பாத தீர்த்த லாட்சா ரசத்துடன் கலந்து வருவதாகும். அந்த பாத தீர்த்தத்தை ஒரு காலத்தில் பருகிய மூகர் கவி பாடும் திறமை பெற்றார் என்பது வரலாறு. தேவி மூகாம்பிகை எனும் பெயர் கொண்டவளாகவும் திகழ்கிறாள். மேலும் காளிதாசர், மூகர், காளமேகம் போன்ற கவிகள் தேவியின் தாம்பூலம் தேவியின் வாயாலேயே கிடைக்கப்பெற்று அதனால் தான் கவித்துவம் பெற்றார்கள் என்பது வரலாறு. சரப சக்திகளில் பிரதான இடத்தை பிரத்திங்கிராவுக்கு கொடுத்துவிட்டு அடுத்த இடத்தை பெற்றிருப்பவள் சூலினி. பிரத்திங்கிரா காளி, இவள் துர்க்கை. மனித வாழ்க்கையில் துன்பங்களை ஒழித்து கட்ட துர்க்கையின் தயவு வேண்டும். சிவபெருமான் சூலத்தை பிரயோகித்து துஷ்ட நிகிரகம் செய்த காரியங்களிலெல்லாம் பக்கத்துணையாக இருந்தவள் சூலிதான். அம்ப பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, ஆதி பராசக்தி பாலயமாம். சூலபாணியாக எப்போதும் விளங்குவதால் சூலினி தேவியின் உபாசனை நான்முகன் பொறாமைப்படும் அளவு கல்வி அறிவு, நாரணன் பொறாமைப்படும் அளவு ஐஸ்வர்யம், மன்மதன் பொறாமைப்படும் அளவு பேரழகு போன்றவற்றை தரும். இவ்வளவு பாக்கியங்களுடன் தீர்காயுள் இருந்தால்தான் இதையெல்லாம் அனுபவிக்க முடியும். தானியம், தனம், பசும், பகுபுத்திர லாபம், சத சம்வத்சரம், தீர்க்கமாயு என்று ஸ்ரீ சுக்தத்தில் தேவியிடம் கடைசியில் 100 வயது கொடு என்று பிரார்த்திக்கின்றோம். இவ்வளவு பாக்கியங்களையும் தேவி உபாசகன் அடைகிறான். அதோடு பேரானந்தமும் அடைகிறான். இத்தேவி பட்டாடை உடுத்தி நீளமான திரிசூலத்தை ஏந்தி போராடும் பாவனையிலேயோ அல்லது அனுகிரகம் செய்யும் பாவனையிலேயோ இருப்பாள் என சிற்பசாஸ்திரம் கூறுகிறது. திருவாரூர் கோயிலிலும் தீர்த்த மலையிலும் இந்த சூலினி துர்க்கைக்கு வடிவங்கள் உண்டு. வாழ்வில் வெற்றி பெற விரும்புவோர் இத்தேவியை வழிபட்டு அருள் பெறலாம். சூலினி துர்கா தியானம் பிப்ரானா சூலபானாஸ்யனி சத ரகதா சாப பாசான் கரங்கைஜி மேகசியாமலா கிரிடோல் லிகித ஜலதாரா பீஷணா பூஷணாட்யா சிம்ஹஸ் கந்தாதி ரூட்டா சதஸ்ரூபி ஈசி கேட்டான் சதஸ்ரூபி ரசி கேட்டான் சிதாபி பரீதா கன்யாபி பின்ன தைத்யா பவது பவபயத்வம்சினி சூலினி. சூலினி துர்கா மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரௌம் தும் ஜ்வல ஜ்வல சூலினி துஷ்டகிரக ஹூம் பட் ஸ்வாகா. ஸ்கந்தமாதா தேவியை நமோஸ்துதே. ஆதிபராசக்தியை நமோஸ்துதே.